30க்கு 40ங்கிற லேண்ட் எமர்ஜென்ஸ் கொண்ட 2.75 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த தலைவாசல் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK செமி ஃபர்னிஷ் தனி வீடாக ரொம்பவே காம்பாக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 16க்கு 16 லிவிங் ஹால், 8க்கு 16 கிச்சன் அண்ட் டைனிங், 10க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 11 ஒரு காம்பாக்ட் பெட்ரூம்னு ரெண்டுக்குமே அட்டாச் டாய்லெட் மற்றும் அவுட்டர் டாய்லெட், மீடியம் சைஸ் போர்ட்டிகோன்னு நீட்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.75 சென்ட். லேண்ட் டைமென்ஷன்ஸ் 30க்கு 40. ப்ரௌன் பெய்ஜ் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங், டெக்ஸ்சர், ஸ்டென்சில் ஒர்க் மற்றும் டஃப் அண்ட் கிளாஸ் மூலமா எலிவேஷனை நீட்டாக டிசைன் செஞ்சுருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி லேசர் கேட் டிசைனில் 2 மெட்டல் கேட் நார்மல் யூசேஜுக்கு தனியாகவும் கார்போர்ட்டிகோவுக்கு தனியாகவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார்போர்ட்டிகோ 17 14ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோர் டைல்ஸ் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற விதமாக 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் மேட் ஃபினிஷிங்கில் வால் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் ஒரு போர்வெல் மற்றும் அண்டர் கிரவுண்ட் சம்ப் 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய வாயு மூலையில் ஸ்டேர்கேஸு கீழே 3க்கு 6 டைமென்ஷன்ஸில் ஒரு அவுட்டர் டைல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீகுட்டில் வடக்கு பார்த்து 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் ஏங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 15க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் 2 பெட்ரூம் டோர்ஸ்க்கு மத்தியில் ஷோகேஸ் அண்ட் பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டியூவல் டெப் ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட்டில் பக்காவான வாஸ்துல பூஜை ஏரியா பேஸ் கேபினெட் ப்ரொவிஷனோட செஞ்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்ட் 16 அடி வால் முழுவதும் நீட்டான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னிமூலையில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 8க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல் டைப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி எஸ்எஸ்ல ரெடிமேட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸு கீழே பேஸ் கேபினெட் கொடுத்து டைனிங் ஏரியாவில் வார்ட்ரோப் கவரேஜ் மற்றும் டால் யூனிட் நீட்டான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் அண்ட் வார்ட்ரோப் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி வெஸ்ட் வால் 16 அடி முழுவதும் அருமையான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ்லாம் ரொம்ப அருமையான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
நார்த் வெஸ்ட்டில் இந்த வீட்டோட காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் அண்ட் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி வெஸ்ட் வாலில் நீட்டான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் 4க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்து ரொம்ப அழகான டிசைனில் வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த இடிகரை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 58 லட்சம். இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.